Hi children, today you are going to learn about active voice and passive voice. How can you change the active voice into the passive voice? Okay, we will check it out. Already you have learned children, anyhow this class will be the revision part. Okay, we will check everything. Present simple, அதாவது உங்களுக்கு தெரியும் active voiceல நாங்கள் கொடுக்குறது சில்ட்ரன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே அதாவது ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆக்டிவ் வாய்ஸில் தரப்பட்டிருக்கு ரைட். ஆக்டிவ் வாய்ஸ் மீன் ப்ரெசன்ட் சிம்பிளில் நாங்கள் என்ன சென்டென்ஸ் எழுதினாலும் அது ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுவோம். சாதாரணமாக டென்சஸ் அடிப்படையில் ரைட், செய்வினைன்னு சொல்லுவோம் தமிழில் ரைட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் கொடுப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் கொடுக்கும்போது சப்ஜெக்டோட என்ன செய்வீங்க, உங்களுக்கு ப்ரெசன்ட் சிம்பிளில் எப்படி நீங்கள் ஃபார்மேஷன் கொடுப்பீங்க, வேர்ப் பன் கொடுப்பீங்க அல்லது வேர்ப் பன்னோட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் சேர்ப்பீங்க பேஸ்ட் ஆன் த வேர்ப் ரைட். ஆல்ரெடி யூ ஹேவ் லேர்ன் ரைட். எப்படி நீங்கள் மாற்றுறதுன்றதை நீங்கள் ஏற்கனவே ப்ரெசன்ட் சிம்பிள் படிக்கும் போது படிச்சிருக்கிறீங்க ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் ஆப்ஜெக்ட் கொடுப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன சென்டென்ஸ் தரப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சில்ட்ரன். சகுன் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் எவ்ரி மார்னிங். இங்கே எவ்ரி மார்னிங் என்ன செய்கிறார், சகுன் வந்து வாட்டர் பண்ணுறார் ரைட் பிளான்ட்ஸுக்கு. ஸோ இது ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அந்தபடியால் யூ ஆர் கிவிங் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் ரைட். திஸ் இஸ் habitual activities, that's why you are giving present simple right. Already you knew about that right. present simple-க்கு நாங்கள் habitual activities-ஆக இருந்தால் present simple tense பயன்படுத்துவோம் என்று ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்படி உங்களுக்கு சென்டென்ஸ் தரும்போது இப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்றது தான் பார்க்க போகிறீங்க ரைட். இது ப்ரெசன்ட் சிம்பிள் என்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட். நவ் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன்டு த passive voice. சில்ட்ரன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ரெசன்ட் சிம்பிள் நாங்கள் passive voice கொடுக்க போகிறோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் உள்ளதை passive voice-க்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம் நாங்கள், அதாவது அங்கே காணப்படுற ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆக்டிவ் வாய்ஸில் காணப்படுற ஆப்ஜெக்ட் என்ன செய்வோம், இங்கே சப்ஜெக்டாக போடுவோம் ரைட். அதான் நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து காணப்பட்டிருக்கு ரைட். ப்ரெசன்ட் சிம்பிளில் பசிவில் காணப்படுறதையாக சேர்ப்பீங்க அல்லது ஆக்டிவில் காணப்படுறதையாக இங்கே மாற்றுவீங்க. ஆக்டிவில் காணப்படுறதுக்கு தான் மாற்றுவீங்க ரைட். ஆக்டிவில் உள்ள சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றுவீங்க ரைட் முதலாவது. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ப்ரெசன்ட் சிம்பிளில் தரப்பட்டிருந்தால் ஆமிஸாக போடுவீங்க பசிவில் மாற்றும் போது. அதாவது ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் ரைட். இது அதாவது ஐ ரெண்டு வந்திருந்தால் நீங்கள் போடுவீங்க. அதே போல் ஹீ ஷீட் வந்திருந்தால் இஸ் போடுவீங்க. வியூதே வந்தால் போடுவீங்க ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, V3-யாக மாற்றுவீங்க. உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் தரப்பட்ட வேர்ப்பை வந்து V3-யாக மாற்ற போகிறீங்க ரைட். V3-யாக மாற்ற போகிறீங்க. அதுக்கு பிறகு பை போட்டு அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் கொடுப்பீங்க. இது எந்த சப்ஜெக்ட், அங்கே உங்களுக்கு ஆப்ஜெக்டாக அதாவது ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆக்டிவ் வாய்ஸில் உங்களுக்கு அதாவது ஆப்ஜெக்டாக வந்தது இங்கே சப்ஜெக்டாக வரும் ரைட். முன்னுக்கு வந்தது பின்னுக்கு வரும், பின்னுக்கு வந்தது முன்னுக்கு வரும் ரைட். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே வந்திருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வருது. இங்கே வர சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக வரும் ரைட். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் ஆக்டிவ் வாய்ஸை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். சில்ட்ரன் இப்போ இந்த எக்ஸாம்பிளின் படி பார்ப்போம். ஓகே, முதலாவது உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் தரப்பட்ட எக்ஸாம்பிளின் படி பார்ப்போம். சகுன் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் எவ்ரி மார்னிங் ரைட். இதில் நீங்கள் சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சகுன்ன்றது வாட்டர்ஸ்ன்றது வேர்ப் ரைட். ஓகே, அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் எப்படி வரப்போகுது, வாட் இஸ் ஹி டூயிங், த பிளான்ட்ஸ் எவ்ரி மார்னிங். இதில் எது நீங்கள் ஆப்ஜெக்ட் எடுப்பீங்க, ஹேவ் யூ ஃபவுண்ட் த ஆப்ஜெக்ட். ஓகே சில்ட்ரன், நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட். சவுன்ன்றது சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. வாட்டர்ஸ்ன்றது இங்கே வேர்ப்பாக வருது ரைட். ஓகே, சவுன் இதுக்கு வாட்டர் போடுறார். சவுன் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் ரைட். ஸோ இங்கே த பிளான்ட்ஸுக்கு தான் அவர் என்ன செய்கிறார், நீர் ஊட்டுறார் ரைட். ஸோ இங்கே த பிளான்ட்ஸ்ன்றது இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வரப்போகுது ரைட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க சில்ட்ரன். இந்த எவ்ரி மார்னிங்ன்றது அட்வர்பியல் என்ற ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரும். அது இப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க ஓகே. ஸோ இதை நாங்கள் மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் இந்த எவ்ரி மார்னிங்ன்றதை இப்போ மாற்றாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது அட்வர்பியல் என்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரும். ஓகே, இது இப்போ உங்களோட சிலபஸுக்குள்ளே இல்லை சில்ட்ரன், அதால் இதை பற்றி நீங்கள் கவனம் தேவையில்லை. ஆனால் இப்படி வந்தால் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்றதை பார்ப்போம். ஓகே
ஓகே, இப்போ நாங்கள் இதில் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட். இதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் என்ன செய்ய போகிறீங்க? இங்கே காணப்படுற ஆப்ஜெக்டை தானே என்ன செய்ய போகிறீங்க? இங்கே சப்ஜெக்டாக போட போகிறீங்க ரைட். அதான் நீங்கள் ஆப்ஜெக்ட் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்தால் வேர்ப் வந்து இது ஞாபகம் வச்சுருக்கோன்னு சொல்ல யூ ஹேவ் டு கீப் இன் யோர் மைண்ட் ஆமிஸாக சேர்ப்பீங்க. ஓகே, இதில் தரப்பட்ட இங்கே நீங்கள் சப்ஜெக்டாக பசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக போடுற ஆப்ஜெக்ட், அதாவது ஐயோட சம்மந்தப்பட்டிருந்தால் ஆம் கொடுப்பீங்க, ஹி ஷீட்டோட ரிலேட்டடாக இருந்தால் இஸ் கொடுப்பீங்க, அல்லது பியூதேயோட ரிலேட்டடாக இருந்தால் ஆ கொடுப்பீங்க ரைட். அதுக்கு பிறகு இதில் தரப்பட்ட வாட்டர்ன்ற வேர்ப் ரைட். இந்த வேர்ப்பை வந்து V3 மாற்றுவீங்க. அதுக்கு பிறகு என்ன ஆட் பண்ணுவீங்க? பை, யாரால் செய்யப்பட்டது பை ஆட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக என்ன செய்வீங்க? இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறீங்க ரைட். இங்கே ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறீங்க. தட்ஸ் த ப்ராசஸ். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம், த பிளான்ட்ஸ் ஆர் வாட்டர்ட் பை சகுன் எவ்ரி மார்னிங். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கன்றதை பார்க்கலாம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி நீங்கள் மாற்றுறதுன்றதை நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஹியர் ஆஃப்டர் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் திஸ் ரைட். ஓகே, ரிமூவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதில் மோஸ்ட்லி நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அதுக்கு பிறகு அதை எப்படி மாற்றுறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரைட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் தட். அதுக்கு பிறகு ப்ரெசன்ட் சிம்பிளில் வந்தால் ஆமிஸாக போகிறோன்னு தான் மறக்காதுங்க ரைட். பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அதாவது V3 நாங்கள் ஆட் பண்ணணுமென்றது உங்களுக்கு தெரியும் ரைட். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஆமிஸ் அண்ட் வேர்ப் போடணுமென்று தான் மறக்காதுங்க சில்ட்ரன். ஓகே, கீப் இன் யுவர் மைண்ட் சில்ட்ரன். இதில் நீங்கள் பார்க்கலாம் பாஸ் சிம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ் தரப்பட்டிருக்கு ரைட். பாஸ் சிம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொன்னால் குறிப்பிட்ட டென்ஸில் தரப்பட்டதான் ஆக்டிவ் வாய்ஸ் ரைட். செய்வினைன்னு சொல்லுவோம் ரைட். ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ நாங்கள் செயல்பாடு வினைக்கு மாற்ற போகிறோம். யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன்டு த பாசிவ் வாய்ஸ் ரைட். ஸோ இங்கே சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸில் நாங்கள் பாஸ் சிம்பிள் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? வேர்ப் டு வரும், அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரும் ரைட். ஸோ எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற பகுதிகளை வந்து நாங்கள் சேர்த்துக்கொண்டு போவோம். ஒரு வசனத்தில் ஒவ்வொரு நாங்கள் வேர்ட் கொடுக்கும்போதும் அது ஒவ்வொரு வேர்ட் கிளாஸ்க்குள்ளே அடங்கும் சில்ட்ரன். ஓகே, ஸோ பேசிக் நாங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் டு கொடுப்போம், அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் கொடுப்போம் பாஸ் சிம்பிளில். இதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? இதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். த செக்ரட்டரி ரோட் த நோட்டீஸ் ரைட். இங்கே த செக்ரட்டரின்றது சப்ஜெக்டாக இருக்குது, ரோட்ன்றது வேர்ப்பாக இருக்குது. இவர் என்ன ரோட் பண்ணினார்? த நோட்டீஸ் ரைட். பட் ஹேஸ் ரிட்டன் என்ன எழுதினார்? இங்கே நோட்டீஸ் ரைட் பண்ணியிருக்கிறார் ரைட். He wrote a notice right. Okay, very good children, we will find out. ஓகே சில்ட்ரன், இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாஸ் சிம்பிளில் உள்ளது ரைட். பாசிவ் வாய்ஸில் இப்படி மாற்ற போகிறீங்க ரைட். இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. யூ ஹேவ் ஃபவுண்ட் எவ்ரி திங் ரைட். இப்போ நீங்கள் காட்டப்பட்ட உங்களுக்கு தரப்பட்ட சப்ஜெக்ட் என்ன செய்வீங்க? ஆப்ஜெக்டை மாற்றுவீங்க. பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அதே போல் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாற்றுவீங்க ரைட். ஸோ உங்களோட சென்டென்ஸின் படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டென்ஸ் படி பார்க்குறதுக்கு முதல் இதுக்கான ஃபார்மேஷனை பார்ப்போம் ரைட். இங்கே ஆப்ஜெக்ட் ரெண்டு தரப்பட்டது, அதாவது பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக தரப்பட்டதை நீங்கள் ஆப்ஜெக்டாக நாங்கள் போடுறோம் ரைட். ஆப்ஜெக்டை கொண்டு வந்து சப்ஜெக்டாக போடுறோம் ரைட். நெக்ஸ்ட் போஸ் ஆட் பண்ணுவோம் சில்ட்ரன். ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆமிஸ் ஆட் பண்ணிங்க. அதே போல் இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கொண்டு இந்த அதாவது ஆப்ஜெக்ட்ன்றது இங்கே உள்ள சப்ஜெக்ட் ரைட். இந்த சப்ஜெக்டில் வந்து அதாவது பிஜு தே வந்தால் பிஜு தே வந்தால் ஆட் பண்ணுறீங்க. பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாஸ் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் V3 சேர்ப்பீங்க, நெக்ஸ்ட் பை சேர்ப்பீங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சேர்ப்பீங்க ரைட். இந்த ஓகே, இதில் சப்ஜெக்ட் ரெண்டு தரப்பட்டிருக்கு ரைட். இந்த சப்ஜெக்ட் அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வந்தது தான் நீங்கள் ஆப்ஜெக்டாக சேர்க்க போகிறோம் ரைட். ஸோ உங்களுக்கு விளங்கணும் என்ன வழியாக அது டிரெக்டாக அப்படியே போடப்பட்டிருக்கு சொல்கிறேன். வளமையாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வரும்போது அந்த சென்டென்ஸ் நீங்கள் பாசிவ் வாய்ஸில் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எப்படி வளமையாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களோ அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் இது உங்களுக்கு எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றப்பட்டிருக்கிறதுன்றது அறியணுன்றதுக்காக have noticed like the children. Okay, so you have to remember in your mind. Okay, இப்போ பார்ப்போம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்ப்போம். பாஸ் சிம்பிளில் த செக்ரட்டரி ரோட் த லெட்டர் ரைட். த செக்ரட்டரின்றது சப்ஜெக்டாக இருக்குது, ரோட்ன்றது வேர்ப்பாக இருக்குது, த நோட்டீஸ்ன்றது என்னவாக இருக்குது? ஆப்ஜெக்டாக இருக்குது ரைட். ஸோ இப்போ நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்? இங்கே காணப்படுற ஆப்ஜெக்டை தான் முன்னுக்கு எடுக்க போகிறோம் ரைட். வெரி குட். த நோட்டீஸ்ன்றது தான் முன்னுக்கு எடுத்துட்டோம் ரைட். ஸ்டார்டிங் வித் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஹேப் ரிலேட்டட். தேர் ஆஃப்டர் இந்த த நோட்டீஸ் வந்து ஐவி யூ தே ஹீ ஷீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவோம் சில்ட்ரன்.
இட்டுக்குள்ளே ரைட் நோட்டீஸ்ன்றது நோட்டீஸ் சிங்குலர் ஸோ இட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவோம் ஸோ இங்கே நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம் சிங்குலர்னுடைய வாஸ் ஆட் பண்ண போகிறோம் ரைட் திஸ் இஸ் சிங்குலர் ரைட் ஸோ வாஸ் ஆட் பண்ண போகிறோம் ப்ளூரல்னா வேர்ட் பண்ணியிருப்போம் ஓகே வாஸ் அதுக்கு பிறகு தேர் ஆஃப்டர் வாட் வில் யூ டூ சில்ட்ரன் ஓகே ரோட்டுக்குரிய வேர்ப் 3 கண்டுபிடிக்க போகிறீங்க ரோட்டுக்குரிய வேர்ப் 3 உங்களுக்கு தெரியும் ரிட்டன் ரைட் ரிட்டன் WRITTEN ரிட்டன்னு கொடுப்பீங்க அதுக்கு பிறகு பாயை ஆட் பண்ண போகிறீங்க யாரால் செய்யப்படுது பாய் யாரால் இது செய்யப்படுது யாரால் இந்த நோட்டீஸ் வந்து எழுதப்படுது டு யூ ஹேவ் எனி ஐடியா சில்ட்ரன் த செக்ரட்டரி ரைட் த செக்ரட்டரின்றது எப்படி எடுத்தீங்க அதாவது இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வந்தது இங்கே ஆப்ஜெக்டாக போட்டிங்க ரைட் ஸோ அதுதான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ரைட் சப்ஜெக்டாக வந்தது தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஸோ அந்த காரணத்தால் நீங்கள் சப்ஜெக்ட்னு போடப்பட்டிருக்கு சில்ட்ரன் ஓகே சில்ட்ரன் நீங்கள் இங்கே குயிக் சமரியை பார்க்கலாம் இந்த சமரியில் தெளிவாக தரப்பட்டிருக்கு இந்த சமரியை நீங்கள் உங்களோட நோட் புக்கில் எழுதி போட்டு சில்ட்ரன் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கீழே எழுதுங்க எக்ஸாம்பிள்னு போட்டுவிட்டு எக்ஸாம்பிள்ஸில் எழுதுங்க ஓகே அதுக்கு பிறகு நான் உங்களுக்கான எக்ஸாம்ஸுக்கு கொஷின் தந்துடுறேன் சில்ட்ரன் அந்த கொஷனை ஷேர் பண்ணுறேன் திருப்பி அந்த கொஷனை நீங்களாக செய்துட்டு அனுப்புங்க ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ செய்யும்போது உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் வராது சில்ட்ரன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இடையில செய்யும்போது யூ மைட் ஹேவ் ஃபெல்ட் டிஃபிகல்ட்டி ரைட் நவ் யூ கேன் டூ இட் சில்ட்ரன் ஓகே இதுக்கான ஃபார்மேஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி கொடுப்பீங்க சப்ஜெக்ட் வேர்ப் ஒன் வரும் வேர்ப் ஒன் கொடுப்பீங்க ஐவிஜூதைக்கு வேர்ப் ஒன் கொடுப்பீங்க ஹீஷீட்டுக்கு வந்து SOES IES சேர்ப்பீங்க வேர்ப்போடு ரைட் அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரப்போகுது ரைட் இங்கே நீங்கள் மாற்றும் போது எப்படி மாற்ற போகிறீங்க இங்கே சப்ஜெக்டை என்ன செய்ய போகிறீங்க ஆப்ஜெக்டாக போடுறீங்க ரைட் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏன்னா ஆப்ஜெக்ட்னு தரப்பட்டிருக்கு இங்கே தரப்படுற ஆப்ஜெக்டை தான் நீங்கள் சப்ஜெக்டாக சேர்க்க போகிறீங்க ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க இதில் ஆப்ஜெக்டாக போட்டது வந்து அதாவது நீங்கள் ப்ரோனவுன்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு பார்ப்பீங்க ஓகே ஐயில் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா ஆம் போடுவீங்க ஹீ ஷீட் அண்ட் ஐஸ் போடுவீங்க விஜூதேண்டா போடுவீங்க ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க ஆஸ் யூஸ்வல் வேர்ப் 3க்கு மாற்றுவீங்க வேர்ப்பை வந்து வேர்ப் 3க்கு மாற்றுவீங்க அதுக்கு பிறகு பை போடுவீங்க யாரால் செய்யப்பட்டது லாஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் இங்கே அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ரைட் இங்கே சப்ஜெக்டாக வந்தது இங்கே ஆப்ஜெக்டாக மாறும் ரைட் ஸோ உங்களுக்கு விளங்கணும் என்ற காரணத்தால் தான் சொல்கிறேன் நீங்கள் சப்ஜெக்ட்னு போடப்பட்டிருக்கு ஓகே நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஜெக்ட் எப்போயும் முதலாவதாக தான் வரும் ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸில் ஆக்டிவில் உள்ளது பெசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறது தான் நீங்கள் தரப்பட்டிருக்கு ஓகே சில்ட்ரன் எப்படி நீங்கள் மாற்றுவீங்கன்னு தான் நீங்கள் தரப்பட்டிருக்கு ஓகே ஸோ ரிமெம்பர் ப்ரெசன்ட் சிம்பிளை மாற்றும் போது நீங்கள் அதாவது ஆமிஸாக சேர்ப்பீங்க என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் இருக்கும் அதே போல் பாஸ் சிம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்டோட வேர்ப் டு அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் போடுவீங்க ரைட் இதை எப்படி மாற்றுவீங்க சப்ஜெக்ட் வரப்போது அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க வாஸ் ஆட் பண்ண போகிறீங்க ரைட் அதாவது சிங்குலராக இருந்தால் வாஸ் அண்ட் ப்ளூரலாக இருந்தால் ஆட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க V3க்கு மாற்றுவீங்க ரைட் யூ நீ தட் ரைட் பட் யூ மீன் பை V3 சில்ட்ரன் present perfect or past participle right V3க்கு மாற்றுவீங்க நெக்ஸ்ட் by children ஓகே by ஆட் பண்ணுவீங்க அதுக்கு பிறகு இங்கே சப்ஜெக்ட்னு போடப்படுது அதாவது ஆப்ஜெக்டாக என்னத்தை மாற்றுவீங்க இங்கே காணப்படுற சப்ஜெக்டை தான் நீங்கள் ஆப்ஜெக்டாக மாற்றுவீங்க ரைட் இதில் ஆப்ஜெக்ட்னு போடப்பட்டது எது சில்ட்ரன் இங்கே காணப்பட்ட ஆப்ஜெக்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிப்பீங்கன்ற காரணத்தால் ஹியர் ஹேவ் மென்ஷன் ஆஸ் ஆப்ஜெக்ட் ஓகே குழம்பக்கூடாது சில்ட்ரன் ஓகே இங்கே காணப்படுறதை அப்படியே நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னு தான் டிரெக்டாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ஓகே ஓகே சில்ட்ரன் யூ கேன் ரைட் திஸ் quick summary in your notebook thereafter you have to do that work and send it to me children already I have sent the work to your group right you can get it from there anyhow I will resend it you have to do and send it to me before 6 p.m. tomorrow okay if it's possible you can do it and send it to me within today also right I welcome you children take care God bless you we will end today's class children